ஆக்கிரமிப்பு என்பது எவ்வளவு கொடுமையான சொல். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? இத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வாழ்ந்த இடம் வந்து ஆக்கிரமிப்புன்னு தெரியாதா? திடீர்னு தான் இப்பதான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியுதா? அங்க நீங்க சொன்னது உயர்ந்த விடுதிகளை தான் ரெசார்ட் அங்க கட்டி வாழ்றாங்க. ரெசார்ட் அங்க இருக்கிற குடிமக்கள் வாழ்றாங்க, பழங்குடி மக்கள், நீண்ட காலமா வாழ்கிற உழைக்கும் மக்கள் அங்கு கட்டுறாங்களா? முதலாளிகள். அப்படி கட்டப்பட்ட ரெசார்ட் அந்த விடுதிகளை வெளியில எடுங்கன்னு தானே சொல்லணும். மொத்த பேரும் வெளியேறுனா இப்படி பல்லாயிரக்கணக்கான 20-30 கிராமங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்விடங்களிலிருந்து எங்கே போவது? இது எங்களுக்கு நீண்ட கால வரலாறு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்விடத்தில் சென்னையிலேயே இது பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இது சேரியே, இது பறச்சேரி தான், இது வெள்ளச்சேரி தான், இது வெள்ள ஏரி தான். இது சென்னை வந்து ஒரு நீர் தேக்கம், எல்லாமே ஏரி நகரம். அந்த மாதிரி ஆதி தமிழ் குடிமையிலெல்லாம் நீங்க வந்து ஆக்கிரமிப்பு இங்க இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க. தலைநகர்ல இல்ல. இப்ப அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்டப்ப கல்லூரி இங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தை விட்டு அதையும் தூக்கி புறநகருக்கு தள்ளினீங்க. இப்படி எல்லாத்தையுமே எங்களை வந்து வாழ்விடங்களை விட்டு புறநகருக்கு தள்ளி தள்ளி அப்புறப்படுத்துவது, ஊடக வெளிச்சமோ எதுவுமே வராம எங்களை தள்ளுறதுங்கிற முடிவில் இது பண்றீங்க. இப்ப இந்த மேகமலை போறது வந்து பற்றி எரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒவ்வொரு போராட்டமாக எடுக்க இருக்கிறோம். அதில் அடுத்து மாஞ்சோலை, இதில் தொகுதி மறுசீரமைப்பு, இப்படி ஒவ்வொன்றா இது பண்ணுவோம். இது குறித்த செய்திகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிற என் அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள், என் அன்பு ரத்தம் வேல்முருகன் அவர்களும் உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. நாங்கள் தொடர் போராட்டங்களை செய்ய இருக்கிறோம். அந்த போராட்ட தேதி, அதனுடைய நோக்கம், அது எல்லாவற்றையும் விளக்கி பேசுவாங்க. நீங்கள் இதை வந்து எப்பவும் எங்கள் செய்திகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்கிறத உங்களை விட நாங்கள் நன்கு அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை. இது உங்களுக்கு சுதந்திர தினமே ஒரு சும்மா தினம் ஆகிப்போச்சு. அதனால நாங்கள் பேசி இதில் பயன் இல்லை. அதனால் நான் வந்து என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஒரு வணக்க நிகழ்வு நடக்குது. அதில் போய் பங்கேற்கணும். அதனால நீண்ட நேரம் அங்கே இருக்க முடியாது. அந்த செய்திகளை எங்கள் அண்ணன் ரத்தம், என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசெல்லாம் பகிர்ந்துக்குவாங்க உங்களோட. மக்களினுடைய உயிர் பிரச்சனையா இருக்கிற, வாழ்வாதார பிரச்சனையா இருக்கிற இந்த பிரச்சனைகளையும் கொஞ்சம் நீங்க கொண்டு போகணும். நான் அன்பா வேண்டேன், தாழ்மையா கேட்டுக்கிறேன். தயவு செய்து இதை கொண்டு போங்க. ஊடகத்தினுடைய அறத்தையும் மாண்பையும் கொஞ்சம் கடைபிடிச்சு இதையெல்லாம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல நாட்களா அந்த மக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, இந்த புதிதாக வந்த அரசு, அந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர் அவர் கொடுத்த பதில் மனுவில் தான் வருது. ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை அவர் தான் அதில் நீதிமன்றத்தில் வைக்கிறார். இதுக்கு பொதுநல வழக்குன்னு போட்டவர் வந்து கென்னடின்னு ஒருத்தர், அவர் கேரளத்தை சேர்ந்தவர். அவர் என் மேகமலையை பற்றி அவருக்கு என்ன அக்கறை? வைகை நதி பாதிக்கப்படுதுங்கிறப்ப, வைகை நதியில மண்ணள்ளி விற்கும்போது அவர் எங்க படுத்திருந்தாரு? வைகை நதி கரை ஓரத்தில் சாலை விரிவாக்கம் அணையினுடைய பரப்பளவை குறுக்கும் போது எங்க போனாரு? ஆத்துல மண்ணல்னால நடு ஆத்துக்குள்ள புல்லும் பூண்டும் முளைச்சு ஆடு மாடு மேய்ஞ்சு கொண்டிருக்கே. ஆத்துல மணல் எங்க, ஆத்துல நடுவால எங்காவது ஆடு மாடு மேய்ஞ்சு பார்த்திருக்கீங்களா? இரு கரையிலையும் நாணல் இருக்கும், சரி. நடுவால எங்க புல்லு பூண்டு முளைச்சிருக்குது? மதுரை பெருநகரினுடைய கழிவுநீர் ஓடுற காவாயா தான் மாறி இருக்கு. இந்த என் தம்பி இருக்கான் திருமாறன், அங்கேயே வாழ்றான். வைகையை கடக்கும் போதெல்லாம் கண்ணீர் வருது. என் தாய் செத்து கிடக்குறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருது. இப்போ அந்த மாதிரி எல்லாமே நாசமாக போகுது. அதே கேரளாவில் எங்கள் மலைப்புறா வெட்டி எடுத்துட்டு குப்பையை கொட்டும் போதெல்லாம் காட்டாத அக்கறை, முல்லை பெரியாரில் எனக்கு தண்ணி தருவதில் காட்டாத அக்கறை, என் வைகையை காப்பாற்றுறதுக்கு வழக்க போட்டிருக்காப்புல. அதை நீதிமன்றம் வந்து 28ஆம் தேதிக்குள்ள காலி பண்ண, இல்லைன்னா துணை ராணுவ படையை வச்சாது வெளியேற்றுங்குது. அதை நீங்கள்லாம் அனுமதிக்கிறீங்களா? இது வந்து அங்கே மேகமலையில் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் இப்படித்தான் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டு பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்விடத்தை விட்டு நம்ம அப்புறப்படுத்தப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக்கப்பட்டால் எங்கே போகிறதுன்னு பாருங்க. இப்போ அந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் அதுக்கும் இந்த மாஞ்சோலைக்குமாக இந்த போராட்டத்தை முதல்ல முன்னெடுக்கிறோம். தேதிகளை இது எங்கள் அண்ணனும் என் ரத்தம்